ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா என்னென்ன செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் கார்டன் டூர் போடலான்னு சொல்லிட்டு பண்ணலாம் அப்படின்ட்டுங்க. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழ செடியில் பாருங்கள், அதுவே பழுத்து ஆட்டோமேட்டிக்காக எலுமிச்சம்பழம் விழுந்திருக்கு. நிறையா பார்த்திங்கன்னா விழுந்திருக்குங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா அவ்வளோ எலுமிச்சம்பழங்க சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஸோ நம்ம சென்னைக்கு கொஞ்சம் இன்றைக்கி கிளம்புறனால எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நிறையா விழுந்திருக்குங்க. இந்த சீசனில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எலுமிச்சம்பழம் நிறையா இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயுமே ஒரு எலுமிச்சம்பழ செடி வைங்க. நம்மளுக்கு வெயில் காலத்தில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சப்போட்டா மரத்தில் பார்த்திங்கன்னா நிறையா சப்போட்டா பழங்க. சரி, இதையும் நம்ம அப்படியே பறிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். சப்போட்டா பழம் பார்த்திங்கன்னா அப்படியே கொத்து கொத்தாக நிறையா இருக்குது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நல்லா பெரிய அந்த பழுக்கிற டைமில் இருக்கிற சப்போட்டா மட்டும் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் பறித்து வச்சுருக்கேன். ஏன்னா பார்த்திங்கன்னா அதில் நிறையா பால் இருக்கிறதுனால நம்ம வந்து உடனே பேக் பண்ண முடியாது. ஸோ மண்ணில் போட்டிருக்கோம். அந்த பால்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழம்லாம் பறித்து வச்சுருக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவரைக்காய் இருக்குது. இந்த அவரை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சென்னையில் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஸோ பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்தே அவரைக்காயெல்லாம் பறிச்சுட்டு போயிட்டு ஒரு 1 வீக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே அவரைக்காய் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பறிச்சிட்ருக்கேன். இந்த அவரைக்காய் செடியில் வர்ற காய் பார்த்திங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தேன்னா அவரைக்காய் எல்லாத்தையுமே நான் பறிச்சிட்டேன். நிறைய மரத்து மேலே இருக்குதுங்க. பட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா அவரைக்காய் எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ போதும்னு நினைக்கிறேன்.